வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கூழ் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். கம்பு வச்சு எப்படி கூழ் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நாட்டு கம்பு எடுத்திருக்கேன். இது ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். இதில் வந்து அவ்வளோ இரும்பு சத்து இருக்குங்க. அதை வந்து நம்ம கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கோம். சுத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அடுப்பில் வச்சு நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப பொரியிற அளவுக்கு வறுக்காமல் அந்த வாசம் வரும். அந்த கம்போட வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சு நம்ம வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. எந்த இதுக்குமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த எந்த உணவுப் பொருள் செஞ்சாலுமே ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அதனோட சத்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதையுமே ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவே சட்டுன்னு சமைச்சு முடிச்சுட்டு வந்துடணும்னு நினைக்காம நமக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமு இல்லை மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி வச்சு நம்ம பொறுமையாக சமைச்சு எடுக்கும்போது காயாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு அதோட சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அதோட சத்தெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுக்கும் போது அது வாசம் வரும். லேசாக அது நம்மளுக்கு வந்து அதில் உள்ளது இந்த கம்பு வந்து இப்படி வெடித்து வரும், புரிஞ்சு வர்ற மாதிரி. அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றப்போ நம்ம அடுப்பை ஆஃப் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து நான் வந்து 1/2 கிலோ அளவு வறுத்துட்டு நான் இப்போ 1/4 கிலோ அளவு மட்டும்தான் போடுறேன். இந்த இதில் 2 கப் அளவுக்கு நான் போடுறேன். மிக்ஸி ஜாருக்கு ஒரு 3/4 அதுக்கு தான் இருந்தது. அந்தளவுக்கு போட்டு 1/4 கிலோ அளவு போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை மிக்சியில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோம்னாதே நம்மளுக்கு கூழ் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வாயில் வந்து அந்த சோறு மாதிரி நம்மளுக்கு கஞ்சி மாதிரி கடிப்படணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 1/4 கிலோ அளவு 250 அளவு எடுத்தோம்னா அதே மாதிரி 6 பங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம 6 பங்கு 5லேருந்து 6 பங்கு தண்ணி தேவைப்படும். நம்ம 6 பங்கு அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 பங்கு தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த கம்பு அரைச்சதை நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். அதே மாதிரி ஒரு ஆள் போட ஒரு ஆள் கிண்டினாலும் நல்லது தான். ஏன்னா நம்ம கட்டி பற்றக்கூடாது. அதனால் கவனமாக போட்டுட்டு தேவையான அளவு ரொம்ப உப்பு போட வேண்டாம். நாங்கள் சாப்பாட்டிலலாம் உப்பு போடுற பழக்கம் கிடையாது. அதே மாதிரி இந்த இதுலேயுமே நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் கூழுக்கு அரைக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிட்டோம்னா அடியில் பிடிச்சி போயிடும். அது அடிக்கனமான பாத்திரம், மண் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட. என்கிட்ட மண் பாத்திரம் கிடையாது. அதனால் நான் இன்றைக்கி அடிக்கனமான பாத்திரம்னு சொல்லிவிட்டு குக்கர் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். குக்கர்லேயும் செய்யலாம். இல்லை நம்மள்கிட்ட வேறு பாத்திரம் அடிக்கனமானது இருந்ததுன்னா அதில் செஞ்சுக்கலாம். நல்லா பொறுமையாக நம்ம கிண்டன்னு நல்லா வெந்து வரணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். ஏன்னா நம்ம வறுத்துட்டோம், அதனால் அது வெந்துடும், சட்டுமே வெந்துடும். அதனால் 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா வெந்தவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த இதில் வந்து நம்மளுக்கு அரிசியில் உள்ள இரும்பு சத்தை விட நம்மளுக்கு இதில் வந்து 8 மடங்கு அளவு இரும்பு சத்து கூட கிடைக்குமா சொல்கிறாங்க. கம்பு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு கம்பு தான். இரும்பு சத்து, நார்ச்சத்து நிறைய அதில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கம்பங்கூழை நம்ம சோறு மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா பிடிக்காது. களியோட நம்மளுக்கு நல்லா இருக்குது. இந்த கூழ் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அதை அப்படியே ஆற விட்டுறேன். இதை வந்து நம்ம சாயங்காலம் செஞ்சோம்னா சாயங்காலம் ஒரு 5-6 மணி போல் செஞ்சு வச்சிட்டோம்னா திரும்ப நம்மளுக்கு ஒரு 10-11 மணி போல் நல்லா ஆறி வந்துடும். ஆறி வந்த உடனே நம்ம அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதான். 4 கரண்டி வேணும்னா 4 கரண்டி எடுத்துக்கிட்டு நம்ம இதில் வந்து நல்லா கரைச்சிக்கணும். கையை வச்சு கரைச்சாலும் சரி, கரண்டியில் கரைச்சாலும் சரி.
தேவையான எடுத்துகிட்டு நான் மோரும் நேற்று உர ஊற்றி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் வாங்கி உர ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள மோர் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டியாக இருக்குல்ல, அதை நம்ம கரண்டி வச்சு இல்லை கை வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரண்டிலே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கை வச்சு மிக்ஸ் பண்ணினா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா நல்லா கரைச்சிட்டு அதில் நம்ம தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கணும். நல்லா புளிச்ச தயிராக, இதுவே நான் புளிச்ச தயிர் ஊற்றும் போது தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஊற்றுற தண்ணியுமே நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கலந்து ஊற்றிக்கிட்டோம்னா ஜில்லுன்னு குடிக்க நல்லாயிருக்கும். இப்போ மோரை ஊற்றிட்டு நம்ம பத்தாவதுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஊற்றலை. நீங்கள் அது அந்த மாதிரி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு நம்ம முதல்ல கொஞ்சம் தானே போட்டோம், அதனால் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து சைடிஷ் வந்து மோர் மிளகா இந்த மாதிரி வத்தல் தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதில் ஆல்ரெடி உப்பு கூட தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் உப்பை கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கிறது நல்லது. இன்றைக்கி நாங்கள் நைட்டு செஞ்சு காலையில் வச்சு காலையில் டிஃபன் எதுவும் செய்யாமல் இதை மட்டும் தான் நாங்கள் இன்றைக்கி காலையில் சாப்பிட போகிறோம். கம்பங்கூழ் மட்டும். நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மோர் மிளகா, கொத்தவரங்காய் வத்தல், சுண்டை வத்தல், மாங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், அது மாதிரி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஊறுகாய் இருந்தது, மோர் மிளகாய் அறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தவரங்காய் வத்தல், சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அந்த கூழ்லே போட்டு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கம்பல்சரி வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் வேறு எது சாப்பிட்றீங்களோ இல்லையா, சின்ன வெங்காயம் மட்டும்